எனக்கு உடம்பு சரியில்லை, ரொம்ப நாளா எல்லா இடத்தையும் போய் பார்த்துட்டு வந்தேன், சரியாகல. இங்க சர்ச்சு எங்கன்னா இருக்குதா, ஊழியக்காரர் எங்கன்னா இருக்கிறாரா, தெரியுமா உனக்கு? இருக்குதுண்ணா, நான் பாஸ்டர் நின்று இருக்காரு, அவர்கிட்ட போய் ஜாம் பண்ணிக்கலாம். அவரால் தான் போய் கேட்கணுமா? சரி சரி. அண்ணே, நீங்களா? ஸ்தோத்திரம். எப்படி இருக்கிற? நீங்க பிறந்ததுல கண்ணு தெரியாது உங்களாச்சு, உங்களுக்கு எப்படி கண் பார்வைலாம் தெரியுது? அப்படியா? ஊழியக்கார மாதிரியே தெரியுது பின்னால இந்த பார்த்தா. உங்களுக்கு என்னாச்சு? உண்மையிலுமே நான் தாயின் கருவில் இருக்கு பிறக்கும் போது நான் கண் தெரியாதவனா. இது போல வீதியில நான் பிச்சை எடுத்து கொண்டு இருந்து எத்தனையோ முறை நீங்க பாத்துக்கிறீங்களா இல்லையா? ஆமா. எத்தனையோ பேர் என்ன காரி துப்பி இருக்கிறாங்க, எல்லாம் பாத்துக்கிறேன். பிச்சை எடுக்கிறதுனால கேவலமா பேசுறேன், அதெல்லாம் பார்த்து இருக்கிறீங்களா? பாத்துக்கிறேன். இது போல நான் வீதியில பிச்சை எடுத்து கொண்டு இருக்கும் போது ஒரு நாள் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து போனார். அவரை நோக்கி கூப்பிட்டேன், தாவீதின் குமாரனே என் மேல மனம் இருங்கன்னு சொன்னேன். ஜனங்கள் எல்லாம் என்ன தெரியுமா சொன்னாங்க? டேய் குருடா பேசாம இருறாங்க. ஆனா என் விசுவாசம் என்னன்னா, இன்னைக்கு இயேசு கிறிஸ்து போகிறவரை என் வாழ்க்கையில நான் விட்டுட்டுனா காலம் முழுவதும் நான் இருட்டுல தான் இருக்கணும், கண் தெரியாதவன தான் இருக்கணும், என் வாழ்க்கையே சூனியம் ஆயிடும் சொல்லி என்னை சூழ்ந்து நிற்கிற சத்தம் போட்டாங்க பாரு, குருடா பேசாத பேசாத பேசாங்கன்னு. அவங்கள கேட்கல, தாவீதின் குமாரனே தாவீதின் குமாரனே என்று சொல்லி சத்தமிட்டு கூப்பிட்டேன். ஆண்டவர் என்னை பார்த்து கேட்டாரு, நின்னு அந்த குருடனை கூப்பிடுன்னு சொன்னாரு. நான் ஏசப்பா என்ன கூப்பிட்டாருன்னு சொல்லி தட்டு தடுமாறி அவர் இடத்துல போனேன். என்ன தெரியுமா சொன்னாரு? உனக்கு என்ன வேணும்னு கேட்டாரு. ஆனா நான் போய் பிச்சை கேட்பேன், டேய் போடான்னுவாங்க, என்ன உதாசீனப்படுத்துவாங்க. உனக்கு என்ன வேணும் யாரும் கேட்டதே கிடையாது. ஆனா ஏசப்பா ரொம்ப நல்லவர். அவர் என்ன பார்த்து கேட்டாரு, உனக்கு என்ன வேணும்னு கேட்டாரு. நான் சொன்னேன், ஐயா நான் தாயின் கருவில இருந்து பிறந்தது முதற்கொண்டு நான் குருடனா இருக்கிறேன். அவரு சொன்னாரு, விசுவாசிக்கிறேன்னு கேட்டாரு. நான் சொன்னேன், ஆண்டவரே நான் விசுவாசிக்க தொட்டுதான் சுத்தி இருக்கிற ஜனங்கள் எல்லாம் குருடா சத்தம் போடாத சத்தம் போடாத என்று சொன்னாலும் கூட என் சத்தத்தை உயர்த்தி உம்மை நோக்கி கூப்பிட்டேன். யாரு கேட்டாங்களோ இல்லையோ, என் தாய் தகப்பன் கேட்டாங்களோ இல்லையோ, கூட பிறந்த சகோதரன் கேட்டாங்களோ இல்லையோ, இந்த கிராமத்துல இருக்கிற ஜனங்கள் எல்லாம் கேட்டாங்களோ இல்லையோ, என் சத்தத்தை ஆண்டவர் கேட்டாரு. கேட்டதுனால சொன்னாரு, என்ன கூப்பிட்டீங்கப்பா, உனக்கு என்ன வேணும்னு கேட்டாரு. நான் சொன்னேன், எனக்கு சுகம் தாங்கப்பான்னு சொன்னேன். ஆண்டவர் எனக்கு சுகத்தை கொடுத்தார். அதனால உனக்கு என்னப்பா பிரச்சனை? எனக்கு ரொம்ப நாளா என் குடும்ப கஷ்டம், உடம்பு சரியில்லை, எல்லா இடத்தையும் போய் பார்த்தேன். ஆனா அந்த இயேசு எல்லா ஒரு காரியங்களை உடனே சொல்ல சொந்த பந்தம் என்ன பண்ண கொஞ்சம் தவறான விஷயத்த சொல்லிட்டாங்க. சரி அந்த இயேசு வானன்னு சொல்லிட்டு என் கையில காசு இருந்த வரைக்கும் செலவு பண்ணிட்டேன், முடியல. சரின்னு சொல்லிட்டு ஒரு தம்பியை இப்போ கேட்டேன், அவர் நிக்கிறார் பாஸ்டர் சொன்னாங்க. ஆனா இந்த பூரா நெருங்கும்போது பாஸ்டர் மாதிரி தான் தெரிஞ்சது. ஆனா எனக்கு தெரியுமே, முதல்ல இருந்து உங்களுக்கு கண் தெரியல, தாய் கருவில் இருக்கும்போது வந்து நான் பார்த்தேன். அதனால தான் உங்களை கேட்டா. அப்போ தேவனே விசுவாசத்தோட நம்ம வேண்டி கூட்டா அவர் அற்புதம் செய்வாரா? கண்டிப்பா செய்வாரு. என் குடும்பத்துக்கு அது வேணும் ஐயா. சமாதானம் கிட்ட விசுவாசத்தோடு கூப்பிட்டேன். ஆண்டவர் எனக்கு சுகம் கொடுத்ததுனால இந்த உலகம் வேணாம்னு சொல்லி கையில வேதாந்தத்தை எடுத்தேன். ஊரா இயேசுதான் தெய்வம் என்று சொல்லி பிரசங்கம் பண்ணி இருக்கிறேன். அவர் நல்லவரு, அவர் நன்மை செய்கிறவரு, அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அற்புதம் செய்கிறவர், அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்று இல்லை என்று சொல்லி நான் பிரசங்கம் பண்ணின்னு வரம்பா. உனக்கு என்ன பிரச்சனையோ நான் ஜெபம் பண்றேன், என் வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதம் செய்தாரு, உன் வாழ்க்கையில நிச்சயமா செய்வார். இப்ப நீங்க சொன்ன மாதிரிதான் ஐயா, எங்க சொந்த பந்தம் என்னோட காசுன்னு சொல்ல வந்தாங்க. இப்ப அவரோட போனா காசு கேட்பாங்க, அவன் குடும்பம் கெட்டு போச்சு, எங்களோட வர்றதில்ல. லாஸ்ட் கட்டமா தான் ஐயா உங்களோட மனுஷன். அதுதான் மனுஷன். ஆண்டவர் விடாதவர், அவரை கேட்டா எல்லாமே. ஆண்டவருடைய வேத வசனம் சொல்லுது, தாயானவள் தன் கர்ப்பத்தின் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன்னு சொல்றார். அவரை நோக்கி கூப்பிடுற காக்கை குஞ்சுகளுக்கு கர்த்தர் ஆகாரம் தராராம். அவரை நம்புறிய, அவரை போல உன்னை படைச்சிருக்கிற கர்த்தர் உனக்கு அற்புதம் செய்ய மாட்டாரு? சரி நான் வந்துடுறேன் கூட. எனக்கு வேணும், உனக்காக நான் ஜெபம் பண்றேன். கர்த்தரை விசுவாசிங்க. பாருங்க, இந்த அக்கா மாரு அண்ணன் மாரு இந்த கிராமத்துல இருக்கிறவங்க, இந்த அண்ணன் மாதிரி அக்கா மாதிரி எல்லாம் பார்த்துன்னு இருக்கிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதம் செய்ய போறாரு. இந்த வார்த்தை கேட்கிற நீங்க எல்லாரும் விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் என் தேவனாகிய கர்த்தர் அற்புதம் செய்வார். ஜெபம்ட்டாயா? கிராமத்துக்கும் சேர்த்து ஜெபம்லாம். ஆண்டவரே இந்த மகனுக்காக ஜெபிக்கிறையா, கர்த்தர் நீங்க அற்புதம் செய்யுங்க. ஆண்டவரே என் கண்ணை திறந்த தேவன், இந்த மகனுடைய கண்ணை கர்த்தர் நீங்க திறப்பீராக. வழிநடத்துங்கய்யா.
இந்த வேலூர் கிராமத்தை உடைய ரத்தத்துல வைக்கிறேன் ஐயா. கர்த்தராகிய உம்மை ஆண்டவரே சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்ள ஒவ்வொரு வாழ்க்கையும் ஆண்டவரே அற்புதங்கள் நடக்க என் தேவனாகிய கர்த்தர் நீங்க உதவி செய்வீராக. தொடர்ந்து வழிநடத்துங்க. இயேசு நாமத்தை ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். கவனியா, உலகத்துக்காக உழைச்சிட்ட, குடும்பத்துக்காக உழைச்சிட்ட, ஒரு நன்மை நீ பார்க்கல. இனி கர்த்தருக்காக ஊழியம் செய்வோம், தெரு தெருவா போவோம், கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்துவோம். கர்த்தர் பெரிய காரியம். சரி, அப்படியே நான் செய்யறையா. உனக்கே இவ்வளவு அற்புதம் செய்துக்கிறேன், நான் கண்ணார பார்த்தேன்ல. இனியே எனக்கு இயேசுதாங்க தெய்வம். நான் வந்துடுறேன் என் குடும்பத்தோட. வரீங்களா? போலாமா? சரி வா, கூப்பிட்டுக்கலாமா? சரி வரீங்களா நீங்களும்? வாங்க வாங்க வாங்க. சரி சரி சரி.